இலங்கை அரசாங்கத்திற்குள் என்ன நடக்கின்றது? உண்மையில் புதிய பிரதமர் ஒருவரை நோக்கி நகர்கிறதா இலங்கை அரசு? எதிர்க்கட்சிகள் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் உண்மையில் ஜேவிபி சார்ந்த தலைவர்கள் ஹரணி அமரசூரியவை விலக்கிவிட்டு அது தொடர்பான ஒருத்தரை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று உள்ளக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அண்மையில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பேசியிருந்தார். சுப்ரீம் செயற்கைக்கோள் தொடர்பான கருத்தை அவர் தெரிவிக்கும் போது அவர் சார்ந்த கட்சியினுடைய சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் அவருடைய கருத்தை மறுதளித்து அந்த கருத்தை திருத்தியிருந்தார். ஆனால் ஒரு பிரதமர் கருத்து கூறும் போது அந்த கருத்தை திருத்தக்கூடிய தகுதி, அதற்கான முழுமையான அதிகாரம் ஜனாதிபதிக்குத்தான் இருக்கிறது. ஒரு சிரேஷ்ட அமைச்சர் பிரதமருடைய கருத்தை மறுதளித்து திருத்துவது இலங்கையில் மட்டும்தான் நடக்கும் புதினம் என்று சொல்லியும் நேற்றைய நாள் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பிவித்ரு ஹெலவுரிமையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, பிரதமராக இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரியவினுடைய பதவி விலகலுடன் ஜேவிபி சார்ந்த பிமல் ரத்நாயக்கவை அடுத்த பிரதமராக கொண்டு வருவதற்கு ஜேவிபியின் தலைவர்கள் முயற்சித்து வருகிறார்கள் என்ற கருத்தையும் உதய கம்மன்பில தெரிவித்திருக்கிறார். தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய தானாக பதவி விலக விரும்பாவிட்டாலும் அவர் தொடர்பான தவறான கருத்துக்களை பரப்பி அவரை மனரீதியாக பாதிப்படைய செய்து அவராகவே பதவி விலகல் கடிதத்தை கொடுத்து விலக வேண்டும் என்பதற்காகவும் ஜேவிபியின் தலைவர்கள் சூழ்ச்சி செய்து வருகிறார்கள் என்ற கருத்தையும் உதய கம்மன்பில தெரிவித்திருந்தார் அவருடைய ஊடக சந்திப்பில். அது மட்டுமல்ல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தொலவத்த மகா என்பவரும் அவருடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஹரணி அமரசூரிய பதவி விலக்கப்பட்டால் அவருடன் இருக்கக்கூடிய 54 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுயாதீனமாக செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இல்லது அவர்கள் தனித்து செல்லக்கூடிய இன்னொரு கட்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை இழக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இது எவ்வாறு இருந்தாலும் நாட்டினுடைய ஸ்திரமான அரசியல் தன்மையைத்தான் நாம் அனைவரும் விரும்புவோம். சரி, இவர்களுடைய கருத்து, இந்த எதிர்க்கட்சிகளுடைய கருத்து அரசியல் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் புதிய பிரதமர் ஒருத்தரை நாட்டிற்கு கொண்டு வர நினைப்பது, அதே போன்று இந்த பிரதமரை ஹரணி அமரசூரியவை மாற்றி இன்னும் ஒருத்தரை புதிய பிரதமராக நியமிப்பது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உங்களுடைய மனதில் தோன்றும் கருத்துக்களையும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் குறிப்பிடலாம்.